Praise the Lord. இந்த செப்டம்பர் மாதத்தில் 26ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 Corinthians chapter 4 verses 8 and 9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறோமா? பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறது மட்டும் இல்லை, நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, வசனம்தான் நம்மளை பலப்படுத்துகிறது. வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவனாய் அது ஆவியாயும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதில் வல்லமை இருக்கிறது. இப்போ இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற வல்லமையை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரிசீவ் பண்ணுகிறது மட்டுமல்ல, அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணி அது அதனுடைய பவர், அதனுடைய வல்லமையை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? எப்பக்கத்திலும் நெருக்கம். சில நேரத்தில் நெருக்கம் வரதான் செய்கிறது. ஆனால் இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும், ஃப்ரண்ட்டில், பேக்கில், சைடில் இருந்து எல்லா இடத்துலேருந்தே நெருக்கம். வீட்டில் வந்தால் சமாதானமாக இருக்கலாம், வேலையில் தான் நெருக்கம் அப்படின்னு பார்த்தா வீட்லேயும் அதே மாதிரி ஒரு நெருக்கம் இல்லை? அப்போ பணம் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா சுகத்துலேயும் ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு ரிப்போர்ட் டாக்டர்ஸ் சொல்லுகிறார்கள். இப்படி சில நேரங்களில் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? எப்பக்கத்திலும் நம்ம நெருக்கப்படுகிறோம். ஆனால் என்ன நடக்குது? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. அல்லேலூயா. நமக்கு நெருக்கங்கள் வரலாம், அது எல்லா பக்கத்துலேயுமே கூட வரலாம் பிரியமானவர்களே. ஆனால் நம்ம ஒடுங்கி போகிறது இல்லை. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் கூட இருக்கிறார். இன்றைக்கி எல்லா சைட்லேருந்து அப்படியே நம்மளை க்ரஷ் பண்ணுற மாதிரி அப்படியே பிரச்சனை வந்து நம்மளை என்ன செய்யுது? அப்படியே க்ரஷ் பண்ண பார்க்குது. நம்ம க்ரஷ்ட் ஆயிடுறோமா? இல்லை, நம்மளை ஒடுங்கி போகாமல் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாங்களே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கலக்கம் வருகிறது, ஆனால் மனமுறிவு அடைகிறது இல்லை. மனமுறிவு சனத்தில் அப்படியே மனதில் சோர்ந்து போகிற சூழ்நிலை வருகிறது. ஆனால் நம்ம அதிலேயே தங்கி இருக்கிற ஒரு நிலைமை இல்லாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது இல்லை. அல்லேலூயா. மறுபடி எழும்புகிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த சிச்சுவேஷன்லாம் நான் தாண்டவே முடியாது அப்படின்னு நினைக்கிற எத்தனை சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கிறோம்ல. நம்ம அப்படியே யோசித்து பார்த்தோன்னா, நம்ம லைஃப்பெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்தால் நான்லாம் தாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன எத்தனையோ காரியங்களில் நம்ம அதெல்லாம் தாண்டி மீண்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. மனமுறிவு அடையாதபடி ஆண்டவர் நம்மளை நடத்தினாரே, நம்மளை தேவன் வழி நடத்தினாரே, நம்ம ஒடுங்கி போகாதபடி கர்த்தர் நம்மளை நடத்தினாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறதில்லை. பர்சிக்யூஷன், துன்பப்படுத்தப்படுகிறோம். பலவிதத்தில் துன்பங்களை நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிடலை. ஆமேன். கர்த்தர் கூடவே இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவன் செய்யாத ஒரு குற்றம், அவன் தன்னை நீதிமானாய் காத்து கொண்டதுக்கு வந்த தண்டனை என்னது? சிறைச்சாலையின் அனுபவம். பழி சுமத்தப்படுகிறது, குற்றம் சுமத்தப்படுகிறது. அவன் செய்யாத ஒரு தவறை அவன் செய்தான் என்று சாதித்து காட்டினார்கள். எல்லாரும் அவனை நம்பலை, அவனுக்கு விரோதமாய் சொன்ன பழிகளை நம்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்ன செய்தாராம்? கர்த்தர் சிறைச்சாலையிலே யோசேப்போடு இருந்தார். ஆமென். நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போதும். அல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே நமக்கு தேவை. நம்ம சிறைச்சாலை அனுபவத்தின் வழியாக போகலாம், ஆறுகள் மத்தியிலே நம்ம கடந்து மூழ்கி போகிற சூழ்நிலையில் கூட நம்ம போகலாம். ஆனால் கர்த்தர் கூட இருந்துட்டாங்கன்னா நம்மளை எதுவும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. நாங்கள் கலக்கம் அடைந்தோம், துன்பப்படுத்தப்பட்டோம், கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டோம், மடிந்து போகிறது இல்லை. எத்தனை பேர் நம்மளை தள்ளி இருப்பாங்க? யோசித்து பாருங்க. நம்ம உயர்வாக வரக்கூடாது,
நம்ம உயர்ந்த நிலைமைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்மளுக்கு விரோதமாக என்னென்ன யோசனைகள், என்னென்ன ஆலோசனைகள், என்னென்ன டீமிசம் எல்லாம் குழுவாக சேர்ந்து நம்மளுக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள். ஆனால் இன்றைக்கும் நம்ம அது நிமித்தமாய் மடிந்து போகாதபடி ஆண்டவர் நம்மளை உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படி தினமும் நம்மை நடத்தி கொண்டு தான் வருகிறார். அல்லேலூயா. நம்மளுக்காக நல்லது நினைத்தவர்கள் வெகு சிலர். நம்ம தீமையை பெற்றுக்கொள்ளணும், நம்ம வந்துடக்கூடாது, நம்ம குடும்பம் உயர்ந்துடக்கூடாது அப்படியெல்லாம் நினைத்தவங்க எத்தனையோ பேர் உண்டு. அவர்கள் மத்தியில் கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டபடியால், கர்த்தரை நாம் பிடித்து கொண்டபடியால், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கை அப்படின்னு ஆண்டவரையே நம்ம நம்பிக்கையாய் கொண்டபடியால் நம்ம ஆண்டவர் நம்மளை நிற்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அப்போ இந்த மாதிரி கஷ்டத்தில் போகும்போது நமக்கு சோர்வு, மனசில் அப்படியே ஒரு சோர்வு, ஒரு பாரம் நம்மளை அழுத்தும் போது இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தணும். இந்த மாதிரி வசனங்கள் நம்ம எத்தனையோ முறை தியானித்திருக்கிறோம், ஆனால் அடிக்கடி மறந்து போயிடுறோம் இல்லையா? பிரச்சனை வரும்போது வசனத்தை மறந்துடுறோம், மற்ற பிரச்சனையை தான் பெருசாக நம்ம பார்க்குறோம். இல்லை பிரியமானவர்களே, அதை ஆண்டவர் மறுபடியும் இன்றைக்கி நம்மளுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், வாயினால் அறிக்கை பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன வார்த்தை தான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. நாம் மடிந்து போவது இல்லை, நாம் மன முறிவு அடைகிறது இல்லை, நாம் ஒடுங்கி போவது இல்லை. கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்னைக்கு நம்ம வாழ்க்கையை இயேசுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோமோ, இயேசுவே என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தோமோ, அதுக்கப்புறம் கர்த்தர் நடத்துகிற பாதையிலெல்லாம் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார், கூடவே வருகிறார், மகிமையிலே நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த அற்புதமான இந்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?